வணக்கம். தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களை அமித்ஷாவினுடைய எங்கள் பொறுப்பாளராக அவர் நியமித்த பைஜெயந்த் பாண்டா சந்தித்திருக்கிறார், ரகசிய சந்திப்புன்னு மீடியாக்கள்லாம் செய்திகளை போட்டிருக்கிறாங்க. அவர் பைஜெயந்த் பாண்டா ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து எடப்பாடியை கூட சந்தித்து தீவிர ஆலோசனைலாம் நடத்தினாங்க. விஜய்க்கு ஒரு கெடு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கூடிய விரைவில் வந்து என்டிஏல சேரணும் அப்படிங்கிறத அமித்ஷா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு அவர் வர்றதுக்குள்ளே முடிவு பண்ணுவீங்கன்னு சொன்னதாகவும் செய்திகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தூக்கிடுவாங்களா? இதான் உண்மைதான், தூக்குறது தான் எல்லா வடையும். இப்போ நீங்கள் காக்கா தூக்காத வடை எங்கே இருக்குது? புரியுதா? வீட்டுக்குள்ளே செஞ்சிங்கன்னா மட்டும்தான் காக்கா தூக்காது. இது வெளியில் வடை கடை போட்டுருந்தா காக்கா தூக்க தான் செய்யும். இதுதான் இப்போ 100 வடைக்கு 2 வடைனாலும் தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் தூக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே பிஸியாக இருக்கனால, பீகார் தேர்தல் பிஸியாக இருக்கிறனால, பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே கூப்பிடுவாங்க, டெல்லி கூப்பிடுவாங்க. இல்லைனா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் கூப்பிட்ற இடம் வேறு, தூக்கிட்டு போய் வைக்கிற இடம் வேறு. கூப்பிட்டு டீலாம் சமோசாலாம் கொடுத்து, கச்சோரின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் கொடுப்பாங்க, பானிபூரி கொடுத்து அனுப்புவாங்க. கூப்பிட்டு போகல அப்படின்னா நேராக திகார் கொண்டு போய் கல் பெஞ்சில் படுக்க விட்டுருவாங்க. 2ல் ஏதாவது ஒன்று டிசம்பருக்குள்ளே நடக்கும். அதில் ஏதாவது அவருக்கு இது வேணும் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை கேட்டுக்கலாம். கடந்த காலத்தில் எப்படி தூக்கிட்டு அவரை கொண்டு போய் டெல்லி போலீஸ் எப்படி தூக்கிட்டு போனாங்க தெரியலாம். இல்லைன்னா முருகனை கேட்கலாம், அண்ணாமலையிட்ட பேசலாம், எதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. டிசம்பருக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்துடும். ஏன்னா முருகன் அண்ணாமலைங்கிறவங்க அட்லீஸ்ட் ஐடியா தான். இவர் நேரடியாக போயிட்டு வந்தவர், போயிட்டு வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு அது சொன்னாலும் யாருமே அனுபவத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க. உங்களை தூக்கியிருப்பாங்க, என்னையெல்லாம் தொட மாட்டாங்கன்னாங்க. அப்புறம் தார்குச்சியை விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் என்னையும் தார்குச்சி விட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து சகஜம்தான். அது அறிவுரையை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நடந்தது வேறு, நீங்கள் வேறு, நான் வேறுன்னு போயிடுவாங்க. ராமதாஸ் அவர்கள் சூசகமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் மருத்துவமனையில் உடல் நலம் சரியில்லாத போது பலரும் என்னை நலன் விசாரித்தார்கள். புதிதாக தொடங்கிய ஒரு கட்சியில் இருந்து மட்டும் யாரும் கேட்கவில்லை. அவங்களுக்கு ஒரு அட்மிட் ஆனதே தெரியாது. இதுக்கெல்லாம் நலம் விசாரிக்கணுமான்னு வருது. ஏன்னா அவங்களே எல்லாம் வீட்டில் தானே இருக்காங்க. அவங்களே ஓடினவன் ஆளை காணா. காந்தி படத்துக்கு மரியாதை செய்யலை. அக்டோபர் 3ஆம் தேதி காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாங்க. அவருடைய ஆள் இல்லை, எல்லாம் ஜெயிலுக்கு ஓடிட்டான், 10 பேர் ஓடி போயிட்டான். அந்த படத்தை ஃப்ரேம் போட ராமதாஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கான்றதான் அவங்க பார்த்துட்டாங்க. காந்தியே மறந்துட்டாங்க, காமராஜர் மறந்துட்டாங்க ஆள் இல்லாதனால. புஷி ஆனந்தத்தை மறந்துட்டாங்க ஆள் இல்லாதனால. இவர் எப்படி நினைப்பாங்க? உள்ள ஐசியூக்குள்ளே இருந்தாலும் அன்புமணி ஓடி வந்து பார்த்தாரு. உள்ள அவரை விடலையே தவிர அவர் கூட இந்த துடிப்போட அப்பான்ட்டு வந்தார். அப்பான்னு வருவார். இவருக்கு என்ன அப்பாவா, சித்தப்பாவா, மாமனா, மச்சானா? இன்னொரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, தாவேக்கா பெண்களுக்கு தாவணி போட்டு விட்டாயா அப்படின்ற மாதிரி அது ஒரு இது டைலாக் கேட்கலாம். கேட்டால் என்னத்தை சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஒரு கேட்பாங்க, வைப்பாங்க. அவரே பிடிக்க முடியல, அவரே எங்கேயும் மறைஞ்சிருக்காருன்னு சொல்லி தேடி அவராக தான் வந்திருக்காப்புல புஷியானது. அங்கே தான் இது. இப்போ ஏன்னா அந்த பாண்டிச்சேரியில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நின்றுது. அங்கே தான் ரூம் போட்டிருக்காப்புல லாட்ஜில். டப்புன்னு இது தேடினோடனே இந்த லாட்ஜில் ஒழிஞ்சிருப்பாருன்னு போலீஸு சந்தேகப்படாமல் விட்டாங்க. டக்குன்னு பஸ் ஏறி நேராக ஈசிஆரில் வந்து கார் எடுத்து டிரைவர் எஸ்கேப். ஏன்னா டிரைவரை பிடிச்சா அவரை பிடிச்சிடலாம். அதுக்காக நீ என்கிட்ட ஓடி இருப்பான்ட்டு நான் டிரைவர் வந்து கடலோடு போயிட்டாப்லையா. போய்ட்டு வண்டி என்கிட்ட மறைச்சி நம்பர் பிளேட்டை மாற்றி நிறுத்திடுன்னு சொல்லி நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு கூப்பிட்டா வண்டி வராதுன்றக்காக பஸ் ஏறி வந்திருக்காப்புல. பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, சென்னை பாண்டிச்சேரி போயிட்டுருக்கு, கோயம்பேட்டிலேருந்து போயிட்டுருக்கு. அதில் ஏறி வந்து பாதியில் ஈசிஆரில் இறங்கி அங்கேருந்து சேர் ஆட்டோ பிடிச்சி அப்புறமா போயிருக்காரு. சேர் ஆட்டோக்காரங்க புஷி சார் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு. இல்லை அவரை சித்தப்பாமா அப்படின்னு. சரி நோட்டு. அது கடைசியாக வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி காரில் ஏறினா அது கதவை மூடி இருக்குது. அதுக்கு சைடில் கேமரா வச்சு நம்ம மக்கள் அவரை ஃபாலோ. விஜய் பின்னாடி போனதை தாண்டி புஷியானதுக்கு எல்லாரும் பின்னாடி போவாங்க. எல்லாரும் லைவ்ன்ற பேரில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுவும் நள்ளிரவில் இவங்க புஷியை சேஸ் பண்ணிட்டு போனால் அது எங்கே போய் பிடிக்க முடியும்? அந்த மாதிரி தான் இருக்குது. போலீஸே நைட்டில் அங்கே ஈசிஆரில் ரேஸ் விட்றவங்கள பிடிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் புஷி இவங்க பிடிச்சிடுவாங்க, பத்திரிக்காரங்க பிடிச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே ஆள் இருக்குல்ல, தெரியும். அதாவது பத்திரிக்காரன், அதுவும் யூடியூப்காரனுக்கே புஷி எங்கே ஒழிஞ்சிருக்காருன்னு தெரியுது, வண்டியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு தெரியாமையாக இருக்கும். போனால் போயுதுன்னு விட்டுருப்பாங்க. இல்லை சார், ஒரு 15 நாளாக தாடியை கூட ஷேவ் பண்ணாமல் வந்திருக்காரு சார். கடையில் வந்தால் போலீஸ் பிடிச்சிருமில்ல. சலூன் கடை இருந்தால் அவனே ஃபோன் பண்ணி விட்றான் 100க்கு. சலூன் கடைக்காரனை, சார் எல்லாம் துணியை பொத்தி வச்சுருக்கேன், கப்புன்னு கூப்பிட்டு போயிருங்க வந்தா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. அதனால் நம்பி போக முடியாது.
இல்லை கடந்த அஜித் ரசிகராக இருந்தான்னு வைங்க, எல்லாம் கழுத்தில் அந்த கருப்பு துணியெல்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு டக்குன்னு 100 கடிச்சாங்கன்னு வைங்க, போலீஸ் வந்து தர்காட் சார் பிஸியானதுனால அசிங்கமாயிடும். அதனால் சரி தாடியாக ஜெயிலான்னு போது தாடி தான் நமக்கு பரவாயில்ல. நேற்றுக்கு கரூரில் ஒரே கொண்டாட்டம். என்னென்னா சிறைக்கு போன மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்துட்டாப்புல ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்டு வழக்கறிஞர்கள் பெரும் கொண்டாட்டம். ஏன்னா அவங்க கட்சியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக கட்சிக்காக சிறை போயிட்டு வந்தாங்க அப்படின்னும் போது இவங்கெல்லாம் தாவேக்காவினுடைய அந்த வரலாறு அந்த தியாக கல்வெட்டில் இடம் பிடிச்சாச்சு. நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படிமா இவர் இந்த தேவர்னார், அந்த இவர் போட்டி போட்டார், இடைத்தேர்தலில் மாயத்தேவர் போட்டி போட்டாருன்னு அந்த மாதிரி முதல் சிறை சென்ற சிங்கம் யார் அப்படின்னா கரூர் மாவட்ட செயலாளர். முதல்ல செத்தவன் யாருன்னா கரூர்காரன். கரூர் பல சாதனைக்கு சொந்தக்காரன். 41 பேர் செத்ததுங்கன்னா கரூர். மாவட்ட ஜெயிலுக்கு போன மாவட்ட செயலாளர் இருந்தவர்னா கரூர். விஜய் போக மறுத்த ஊர் எதுனா கரூர். விஜய் போய் பல பேர் செத்த ஊர் எதுனா கரூர். போகிறதுக்கு மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சி 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்க போகிற மாதிரி வெளியே கொண்டு போய் விட்டுருங்க சொல்லணும்னு சொன்னது விஜய். அப்படின்னா விஜய் கட்சிக்கு தாவேக்காக்கு பல வரலாற்று பெயர்கள் இந்த இதுலேருந்து இருக்குது. இதில் விஜயனுடைய சில தம்பி தங்கைகள் நண்பா நண்பி சில பேர் சொல்கிறாங்க தளபதி அங்கேயே நிற்கணும், அங்கே எலெக்ஷனில் நின்று அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு கரூரில் நின்று. தளபதி முதல்ல எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டார், அங்கே போய் அவர் தெருமுக்கு கூட வர மாட்டார். எங்கே போய் நிற்க போகிறார் அவர்? ஏன் சார் அவர் அவங்க ஏரியாவில் நின்னா கூட அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? நிற்க மாட்டாப்புல. எலெக்ஷனில் நிற்காம மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறதுங்க மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நிற்பார் ஏதாவது ஒரு ஏரியாவில், அப்புறம் ஜெயிப்பார். அப்போ அவரோட பிளான் 234 தொகுதியில் நானே நிற்பேன்னு சொன்னாரே சார். ஆனால் அவர் போட்டி போட மாட்டார். 234 தொகுதியில் போட்டி போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணாது. ஸோ அதனால 2க்கு மேலே போட்டிங்கனாலே நான் தான் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு வடையை சொல்லிட்டு அங்கே சுற்றிட்டு வந்து வீட்டில் படுத்துக்காப்புல. விஜய் நின்று டெபாசிட் போச்சுன்னா என்ன ஆகும்? தலையே காட்ட முடியாது இல்லை. ஸோ அதனால் வரமாட்டாங்க. சீமான்லாம் எத்தனை தேர்தலில் நிற்கிறாரு சார்? அவர் அதற்குலாம் பயப்படுறாரா? டெபாசிட் போனதோட நிற்கிறது இல்லை. இப்போ என்ன கேவலம், எத்தனை தடவை நின்னாலும் 10,000 ஓட்டுக்கு மேலே விழுகாது. அதனால அவர் நிற்கலை. இவர் வந்து சீமானை வைத்து பாடம் கற்றுக்கிறார். அதாவது இப்போ 234 நண்பா நண்பி இறக்கி விட்டு ஆழம் பார்க்க போகிறாரா? ஆமாம், ஆழம் பார்க்குறது. அது பார்த்தா இந்த கணுக்கால அளவு கூட தண்ணி இருக்காது. இதுக்காட ஆழம் பார்க்குறதுக்கு நீங்களே இறக்கி அண்ணாமலை போட்டு விட்ட கதையாக தான் இருக்கும். கணுக்கால வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். அதனால் விஜய் ஆழம் பார்த்து பிரச்சனை இல்லை, எது பார்த்து பிரச்சனை இல்லை. இப்போ தளபதி நிற்கலன்னா கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டானே, அவரை ஜெயிக்க வைக்க. அதான் தளபதி சொல்லியிருக்காருல, எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கும்போது செய்வாங்க, வேலை செய்வாங்க. முதல் எலெக்ஷனில் செய்வாங்க. இல்லை அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வாங்க. இந்த இப்போ 40 பேரை போட்டு தள்ளினாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க. இல்லை அது அப்பயே மீமா போட்டாங்க. இவங்க எல்லாம் கடைசியில் தளபதிக்கு தான் ஓட்டு போடுறோம்னு பூரா பேர் விஜய் நிற்கிற தொகுதிக்கு எல்லா ஊர்லேருந்து வந்துட போகிறானுங்க. ஆமாம், ஓட்டு இங்கேயும் போட முடியாது அங்கேயும் போட முடியாதுன்னு கடைசி தான் வர போகிறாங்க. என்னென்ன கழுதை கூத்து பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்த ஸ்டேட்டில் போய் நிற்கலாம், படம் பார்க்க போகிற மாதிரி. ஸோ என்ன நடக்குதுன்னு எல்லாமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா விஜயை வந்து எப்படியாவது, அதாவது காங்கிரஸில் கடந்த எலெக்ஷனில் சீட்டு கிடைக்காத ஒரு அணி இருக்குது, அவங்க எப்படியாவது விஜய் கூட போய் நமக்கு காங்கிரஸை சேர்த்து விட்டுறணும், திமுக நமக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு அது ஒரு தனி கோஷ்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அது இருக்காது. நம்ம தமிழ் குருவி ஒரு பக்கம் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம அண்ணன் இவர் இருக்கார் திருச்சி வேலுசாமியார். சரி, வேலுசாமியார் நம்ம மரியாதை சொல்ல சாமியார் நினச்சிடுறாங்க. வேலுசாமி அவர்கள் இருக்கார், அவரும் கொஞ்சம் அதில் தான் இருக்கார். இது போக பழம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்குது. நான் நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பிரதானம் வந்து தமிழ் குருவி தான். அதாவது இவங்களுக்கு விஜய் ஜெயிக்கணுங்கிறது இல்லை, திமுக தோக்கணும். நம்ம எப்படியா போய் அரசு வீடு வாங்கணும், அது தூக்கிட்டாங்க. இல்லை, தமிழ் குருவிக்கு அதான் கிடக்கும். நான் இருந்த வீட்டை காலி பண்ண வச்சிடாது. அந்த நாள் அண்ணாமலை பிறந்த இருக்கிற வீட்டை காலி பண்ண சொன்னேன். உன்னை நான் எப்படி தெருவு கொண்டு வரேன்னு சொல்லி மெண்டலாக சுற்ற வேண்டியதான் சாக வரைக்கும். கவர்மெண்ட்டில் வீடு தரலன்றக்காகலாம் ஒரு கட்சியோட ஆட்சியை இறக்கி ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு சார், அவர் வைகோ காலத்திலிருந்து பல பேரை முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி சபதம் எடுத்து வைகோலாம் இன்றைக்கி நாசமாக போனதுக்கு காரணம் தமிழ் குருவி தான். விஜயகாந்த் செத்தது காரணம் தமிழ் குருவி தான். கடைசியில் திமுக அது பாட்டுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்து இந்த தமிழ் குருவியை பார்த்து ஏமாந்து திருப்பி போய்
போன எலெக்ஷனில் வேறு அண்ணாமலை கரத்தை வலுப்படுத்துவோம்னு எம்பி எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் போய் அண்ணாமலை கரத்தை வலுப்படுத்தணும்னு பேசி அன்னைக்கோட அண்ணாமலை காலி. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போச்சு, எல்லா வகையிலையும் காசு போச்சு, தெருவுக்கு வந்த வெளியில் சொல்ல முடியாமல் அலைகிறாப்புல. அதாவது ரஃபேல் வாட்சிக்கு பில்லு கொடுக்காம சுற்றுற மனுஷன் இன்னைக்கு ரஃபேல் வாட்சை விற்கிற அளவுக்கு போயிட்டாப்புல. ட்ரெயினுக்கு காசு இல்லை, யாரும் அடகு வச்சு கொடுங்கன்ற அளவுக்கு வாழ்க்கை நாசமாக. காரணம் தமிழ் குருவி தான். வெளியில இருந்தா எங்கே போய் காலை வச்சாலும் அவங்க சர்வ நாசமாக போயிடுவாங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலே இந்த நிலைமையா? வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலே அவன் தெருவுக்கு வந்துடுவான். உள்ளே போய் கூட இருந்தால் என்ன ஆகும் பாருங்க, அது குடும்பமே தெருவுக்கு வந்துடும். ஆனாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சவர் ரஜினிதாஸ். அவர் ஜாலியாக போய் இமயமலைக்கு அவர் உட்காந்துட்டு 2 பேரையும் உழைச்சிக்கிட்டாங்க. அந்த வகையில் ஒரு ரஜினி வந்து அந்த வகையில் ஒரு ஜீனியஸ்னு சொல்லாதா, இல்லை இந்த ஞானின்னு சொல்லணும். ஞானி அந்த வகையில் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இது தீய சக்தியை தூக்கி விடணும், தெருவில் நிறுத்தணும்னு தெரிஞ்சுதான். அப்பால ஆமாம், அப்பாலா பூசாத்தானன்னு சொல்லி சிலுவையை மட்டும்தான் காட்டலை. ராகவேந்திரா ஃபோட்டோ கிட்ட எடுத்து காட்டிட்டார். அப்பாலா பூசாத்தானேன்னா அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது அவ்வளோதான். அந்த டச்சில் இல்லை. அவர் கட்சி அங்கீகாரத்தையே 3 தேர்தலில் போட்டியிடலன்னு ரத்து பண்ணி விட்டுட்டாங்க. பதிவை லெட்டர் பேட்டை வச்சுக்கிட்டு வீட்டு அட்ரஸ் மாற்றி வச்சுனா அவர் கட்சி அவர் பதிவு பண்ண அமைப்போட பதிவை ரத்து பண்ணிட்டாங்க. இவர் முதல்வர் ஆக்கணும், அவர் ஆக்கக்கூடாதுன்னு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்புல. அவர் கூட எல்லாம் சேர்ந்தா ரஜினியோட வாழ்க்கை நாசம்தான். விஜயோடது அடுத்து இதில் அப்போ த்ரிஷா வாழ்க்கை அதுதான் நாசம்தான். அப்படின்ற மாதிரி தமிழ் குருவியெல்லாம் வச்சுருந்தா நேரம் ரஜினிகாந்த் இருக்கிற நிம்மதி இழந்திருப்பார். பாவம். சரி சார், இடத்துக்கு இப்படி போதுன்னு உங்கள் நேரத்துக்கு கருத்து.